ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தா நம்மளோட கோப்பாயில் தான் நிற்கிறோம். 21st பர்த்டேக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரும் அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்களான்னு பார்ப்போம். ஹாய், நாங்க ஆர்டர் சர்ப்ரைஸ் டெலிவரி மேடம். உங்க பிள்ளைக்கு பர்த்டேன்னு சொல்லி ராத்த சர்ப்ரைஸா கேக்கும் கொஞ்சம் கிஃப்ட் எல்லாம் கொடுத்து விட்டுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஓகே ஓகே, யாரா இருக்க மாட்டேன், அது கெஸிங் இருக்கா? யாரு? அலன். அலன் அலன்ன்றது யாரு? அத்தான். அத்தான் என்ன எடுத்த உடனே அத்தான்ட்டு கிஃப்ட் சொல்லி வச்ச மாதிரி சொல்றது போல இருக்குது. அவர் தான் அனுப்ப சொல்லி பண்றேன். அவர்தான் அனுப்ப போறேன்னு சொல்லி கொண்டு ஷூர் அவர்கிட்ட தான் வந்ததா சொன்னதுக்காண்டி அவர் தான் அனுப்பணும் இல்லையே, இது வேற யாரும் அனுப்பி இருக்கலாம். எனக்கு அவர்கிட்ட இது வந்தவே தெரியல. இல்ல அவர்தான். இல்ல அவர்தான் ஷூராவா? சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஓகே. என்னதுக்காண்டி அலனா தான் உங்களோட பர்த்டே கிஃப்ட் அனுப்ப நீங்க சொல்றீங்க? எனக்கு என்னென்ன பிடிக்கும் என்ன எனக்கு உதவி பிடிக்காதுக்கு நான் கத்துவேன். நீங்க கத்துவீங்கன்னு சொல்லி அதனால கேட்டுட்டே கிஃப்ட் அனுப்பிருக்காங்க. இப்படி சர்ப்ரைஸ் இதுக்கு பாத்துருக்கீங்களா? இல்ல நானே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எல்லாருக்குமே தெரியாம 21st பர்த்டே தானே, உங்களுக்கு தெரியாம கிஃப்ட் கொடுக்கறது வேற விஷயம். உங்கள்கிட்ட என்ன பிடிக்கும், உங்கள்கிட்ட கேட்டு என்ன கிஃப்ட் வேணும் கேட்டு அனுப்பு. இதெல்லாம் இதுக்கெல்லாம் நல்ல மனசு வேணும். என்ன ஷூரா அலனா தாண்டி தான் வந்ததா? என்ன நீங்க கிஃப்ட் பார்த்து சொல்றீங்களா? இல்ல இல்ல, அதுகள் அப்படித்தான் இருக்குது. கேட்டவர் என்னென்ன பிடிக்கும் நான் இதுகள் தான் சொன்னேன். சும்மா அவங்க கேட்டுக்கலாம் தானே, வேற ஏதோ வாங்கி தரதுக்காக அவங்க கேட்டுக்கலாம். எனக்குன்னா அலனா தான் நிக்கிறதா இங்க? இல்ல இதுல இல்ல. இல்லையா? அப்ப இது உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பினால இங்க நிக்குது. ஷூரா இங்க நிக்கிறாங்க, உண்மையா இங்க நிக்கிறாங்க. நாங்க அவங்க போட்ட லொகேஷன் தான் வந்தோம். நீங்க அப்ப எப்படி சொல்றீங்க? இல்லாத அலனத்தான் அப்படி உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி சொல்லுவீங்க? இல்ல இல்ல, உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி நீங்க நிக்குது. நீங்க தான் பிடிச்சு சொல்லுங்க. இல்ல அவர்தான். அவர் இல்லைன்னு சொன்னது எனக்கு தெரியுங்களா? அவர்தான். இல்ல அவர்தான். அப்ப சரி ஓகே, இல்லைன்னு சொன்னா சரி தான். உண்மையாவா? ஷூரா தெரியுங்களா? சரி 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 வைங்க, உங்களுக்கு தான் கொண்டு போக மாட்டேன். அதுல இதுக்கு பயப்படாதீங்க. சரி பிள்ளை என்ன செய்றீங்க? நான் ஒர்க் பண்றேன். என்ன ஒர்க் பண்றீங்க? ரிசப்ஷனிஸ்ட். ஓபன் பண்ணுங்க, அது உங்களுக்கு வந்து கிஃப்ட் கார்டு. அலட்டாந்து அத்தானுக்கு ரெண்டு கிஃப்ட் பண்ணி எப்ப சொல்லி யார் சொன்னது? அவர் ஆல்ரெடி பர்த்டேக்கு வாத்துங்க கேட்டவர் எனக்கு என்ன விருப்பம் என்ன கேட்டிருக்கலாம். சரியா? ஆனா அதுக்காக அவர் தான் அனுப்பியிருப்பாருன்னு சொல்றது முட்டாள்தனம் இல்லை. ஷூரா நம்புறீங்களா? அவர்கிட்ட நான் கிஃப்ட் சொன்னாங்க. ஏன் சொன்னவரா? இல்ல இல்ல சொல்லணும். இல்ல இல்ல அப்படியெல்லாம் சொல்லல. இதுக்கே அவர்தான் மாடலா போடணும். அவர்தான் மாடல். என் வீட்டு பேரு யாரும் போடணும் இல்ல, எல்லாரும்
கட்டு எல்லாரும் முடலாத்தான் போறோம். அவர் தான் இன்னும் சொல்லுவார், சின்ன பிள்ளை மாதிரி போடணும், பிரியாக்கள் மாதிரி எல்லாம் கூடாது, முடலா போடணும், அவர் தான் சொல்லுவார். அதான் சொல்லுவாங்க. அப்படி என்ன எவ்வளவு நல்ல மனுஷனு. சில பேர் வந்து சில பேர் வீட்டுல வந்து முடனா போறதுக்கு எல்லாம் விட மாட்டேங்க. ஆனா உங்களோட வீட்டுல எல்லாத்துக்குமே அலோவ் பண்றீங்க. ஓகே, அதே மாதிரி உங்க அத்தன் உங்களுக்கு இன்னும் நீங்க சின்ன பிள்ளை மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா அதுக்காக எல்லாம் அவர் அனுப்பி நான் நம்புறேன். சரியா? இதே ட்ரெஸ் எல்லாம் வச்சு சொல்லல. ஆனா இது எனக்கு போட்டோ வந்தது. இதே மாதிரி ட்ரெஸ் தான் வேணும் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணால் வந்து போட்டோ அனுப்பிதான் இந்த ட்ரெஸ் போட்டது. சோ அதால கூட அலங்கத்தானா இருக்காரு. நான் சொல்றேன் உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பி இங்க நிக்குது. அவ எனக்கு தெரியல. தெரியலையா? அவர் தானே இப்படி எல்லாம் கேட்பாரு, எனக்கு பிடிச்ச மாதிரி என்ன இந்த ட்ரெஸ்ல விளங்குது. அவர் தான் நினைச்சிருக்கேன். உங்கள்ட்ட கேட்டு அனுப்புவீனமா யாராவது? இல்லதானே? அப்ப அதுக்கு என்ன சர்ப்ரைஸ்? வீடியோ பார்த்து கவலைப்படுவீங்க நீங்க, அவங்க சொல்லலையேன்னு சொல்லி. உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்களோட ஒர்க் பண்ற யாராவது உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிருக்கலாம். நல்லா யோசிச்சு சொல்லுங்க. எல்லாரும் வந்ததுல இருந்தே அத்தான சொல்றீங்க. அத்தான் தான் கேட்டேன். இந்த பர்த்டேக்கு கொஞ்சம் கூட காசு ஏதாவது போட்டுட்டாரு? இல்ல இல்ல, அத்தானுக்கு என்ன பிடிக்கும். அத்தானுக்கு உங்களை பிடிக்குமா இல்ல உங்களுக்கு அத்தான பிடிக்குமா? ரெண்டு பேருக்கும் பிடிக்கும். சரியா? அத்தான் ஃபாரின் போய் எவ்வளவு காலம்? அத்தான் போய் நான் 6th படிக்க போனவர் இடைக்கு வந்தது, திருப்பி ஃபாரின். சரியா? அப்ப உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் வந்திருக்கு, அதை பார்த்துட்டு அப்பா பர்த்டேக்கு அப்பா கிஃப்ட் பண்ணாரு. சரி, அப்ப பைக் வாங்கி தருவாருன்னு எதிர்பார்த்தீங்களா? நான் கேட்டுனாங்க, அதனால எனக்கு பைக் தான் பண்ணணும். நல்லா கேட்டுனீங்களா? கேட்டதுக்காக எல்லாம் மன்னிச்சிட கூடாது. அப்ப அவ்வளவோ கஷ்டப்பட்டு வாங்கி தந்திருக்காரு நம்ம பிள்ளைக்காண்டி. அது பொம்பளை பிள்ளைல அப்ப விட்டே கொடுக்க மாட்டேன். அப்ப பிள்ளை கேட்டதுக்காக இந்த பர்த்டேல பிள்ளைக்கு அழகான பைக் ஒன்று வாங்கி அப்பா கிஃப்ட் பண்ணிருக்கேன். அப்பாக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? வெறும் தேங்க்ஸ் வரும் தானே? அதுக்குல எமோஷனல் கூட இருக்கு. அப்பா பொண்ணுண்டாலே எப்பயுமே எமோஷனல் கூட தான் இருக்கும். என் அப்பா பொண்ணு எப்பயுமே விட்டே கொடுக்க மாட்டேன். அதுவும் பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா அப்பாக்கு ரொம்பவே ஸ்பெஷல். என்ன அப்படி ஒரு அப்பா கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கோம். பிள்ளையோட ஆசைக்காக அப்பா அவ்வளோத்தையும் தியாகம் செஞ்சு பிள்ளைக்கு இதை வாங்கி கொடுத்துருக்காரு. என்ன சரி, ஓகே, நாங்க போவோம். அப்பா சந்தோஷப்படணும்னா பைக் வாங்கி தந்தேன். பிள்ளைக்கு அவளை கஷ்டப்படுத்தி பார்க்கணும் இல்லை. நீங்க கவலைப்பட்டு அப்பா கவலைப்படுவாரு இல்லை. சரி போவோம். என்ன மிக்கி அவர் இல்ல, மிக்கிக்கே தெரியாது. மிக்கி அழகத்தானா? இது அத்தானடின்னு வந்த கிஃப்டா? வந்ததுல இருந்து கேனமா சொல்லி கொண்டிருக்கீங்க. அத்தனை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்குமா? தந்தால் பாரு படிவா ஜோசிட்டு ஓபன் பண்ணுங்க. அவர்தான் கன்ஃபார்ம் 100%. அவர் இல்லைன்னு சொன்னா சாக்லேட் பாஸ்கெட் இல்ல சொல்ல மாட்டீங்களா? தேங்க்யூ. அப்படியே இருந்துருவோம். நீங்க சொல்ல வேணாம், அந்த பிள்ளையே சொல்லிட்டு ஏன் அவங்க ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்பினாரு, அதையும் சொல்லிட்டு. அதெல்லாம் அது என்ன நடந்தது தெரியுமா? அத்தன் பிள்ளைக்கு என்ன பிடிக்குமான்னு சொல்லி சர்ப்ரைஸ் அனுப்புறதை விட உங்களுக்கு என்ன பிடிச்சேன்னு கேட்டு அதை அனுப்பி இருக்காரு. என்ன பிள்ளைக்கு பிடிக்காத ஏதாவது திங்ஸ் அனுப்பினாலும் நீங்க கவலைப்படுவீங்க தானே? அதுக்காக பிள்ளைக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே பார்த்து பிள்ளைக்காக வாங்கி கிஃப்ட் பண்ணிருக்கேன். அதான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றாரு. அம்மன அதுக்காகத்தான் பிள்ளைங்க பர்த்டேல அவர் உங்களோட கூட இல்லைன்னு சொல்லி பிள்ளை ஃபீல் பண்ண கூடாதுன்னு சொல்லி நான் இல்லாட்டிலும் நீங்க சந்தோஷமா பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லி உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்கேன். சோ அத்தானுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? தேங்க்ஸ். வெறும் தேங்க்ஸ் மட்டும் தானே? அப்பாவுக்கும் தேங்க்ஸ் தான் சொன்னீங்க. சரி, அப்பா எதையுமே எதிர்பார்க்க மாட்டாரு பிள்ளைகள்கிட்ட இருந்து. ஏன்னா உங்களை சின்னல இருந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பேன். சோ எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன். அப்ப அத்தானுக்கு ஏதாவது கூட சொல்லணும். அத்தான் உங்களை மிஸ் பண்றேன்னு சொன்னவர். இல்ல இந்த பர்த்டேல கூட இல்லைன்னு சொல்லி அத்தான் ரொம்ப ஃபீல் பண்ணவர். நீங்க அத்தானை மிஸ் பண்ணீங்களா? ரொம்பவே. எல்லாரும் நிக்கிற மாதிரி மட்டும் இல்ல, எல்லாருமே இருக்கணும். அவர் மட்டும் இல்ல, அவர் மச்சாலும் இல்ல. சரி, ஓகே. சரி, அப்ப அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ சோ மச்.
ஹேவ் அ நைஸ் டே. சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க. பிள்ளையோட பிஸியான டைம் எனக்கு ஒதுக்கி தந்தீங்களோ, ஸோ தேங்க்யூ ஸோ மச். சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணுங்க. அத்தான் நீங்க சந்தோஷமா இருக்கிறத தான் விரும்புறேன். சரியா? பிள்ளை எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி தான் மற்ற கிஃப்ட் எல்லாம் பிள்ளைக்கு அனுப்பி விட்டுறேன். ஓகே சரி, அப்ப அத்தான் எனக்கு காட்டுங்க. நீங்க அழுது பிள்ளைய அழ வைக்க கூடாது. சரியா? அத்தான் அழுது பிள்ளைய அழ வைக்க கூடாது. பேச காட்டுங்க. பிள்ளை உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுதான். எல்லாரும் நிக்கிற இடத்துல நீங்க தான் இல்லையா பிள்ளையோட. மீரா அம்மா காட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச்.